ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி 9A போக்கோ C3C31 ஸோ எல்லாமே சேம் மாடல். இது வந்து கம்ப்ளைண்ட் வந்து டெட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. நியர்பையில் ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஷாப்பில் இருந்து கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி கஸ்டமர் வேறு ஒரு ஷாப்பில் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி ரேம் ரீவால்வ் பண்ணியிருக்கிறாங்க, CPU க்ளூ ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்மள்கிட்ட வந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஆட்டோ போர்ட், ஸோ ஆட்டோமேட்டிக்காக மீடியாடெக் போர்ட் எடுக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். அப்படின்னா ஸ்டோரேஜ் ஐசி சைடு ப்ராப்ளம் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரீட் இன்ஃபோ கொடுத்தப்ப ஸோ எந்த ஒரு ரீடுமே ஆகலை. ஐசியை எடுத்து தனியாக நம்ம செக் பண்ணி பார்த்தப்ப ஐசி கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ செக்யூரிட்டி ஃபைல் எதுவுமே எடுக்க முடியல. ஸோ கம்ஃபர்டபுள் இஎம்எம்சி நம்ம வந்து 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய, அதாவது 64GB இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஐசி நம்ம வந்து புதுசாக வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதை வந்து ரீப்ரோக்ராமிங் பண்ணி செட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி செட்டை வந்து ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஹேங் ஆன் லோகோலே இருந்துச்சு ஃபஸ்ட் லோகோலேயே. ஸோ ஐஎம்ஐ நம்பர் ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டம் ஹேஸ் பின் டெஸ்ட்ராய்டு வந்துருச்சு. ஸோ அதை ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமும் சேம் ஃபஸ்ட் லோகோ தான். ஸோ அடுத்து ஆல்ரெடி CPU வந்து க்ளூ மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, பட் ரீபால் பண்ணலை போல். ஸோ அதனால் CPU வந்து நம்ம ஒர்க் பண்ணி திரும்ப செட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் லோகோ உள்ள எல்லாமே லோட் ஆயிடுச்சு. ரேம் ஸ்டோரேஜ் எல்லாமே காட்டுது, செக்யூரிட்டி ஃபைல் எல்லாமே ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஃபோனை நம்ம ரெடி பண்ணி ஷாப்புக்கு ரிட்டன் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது கொரியர் மூலிமா நீங்கள் உங்களோட ஃபோனை சென்ட் பண்ணி விடலாம். ஸோ குயிக் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.